ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். இந்த வார்த்தை யார்? அந்த விதவையாகிய அன்னாள் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவரை தேவாலயத்திற்கு எடுத்து வந்தார்கள். அப்பொழுது 2 பேர் அதற்காக காத்திருந்தார்கள் என்பதை வேதாகத்தில் நமக்கு பார்க்க முடிகிறது. அதில் ஒருத்தர் சிமியோன், இன்னொருத்தர் அன்னாள். இந்த அன்னாள் தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தாள். இயேசு என்பவர் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா எப்பொழுது வருவார், நமக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆமென். சோ பெண்களாகிய நாம் ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்பு நம் வீட்டாருடைய ரட்சிப்பாக தான். ஆனா இன்னைக்கு பெண்களாகிய நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? பல காரியங்களை, என்ன உடுத்துவோம், என்ன சாப்பாடுவோம், இதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. கணவன்மார்களுக்கு மிகுந்த அளவுக்கு கசப்பாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க அது இல்லை, இது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். இவைகளை நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டேன். நீங்க கொடுப்பேன்ட்டு கேட்காம முடியாதவங்கள்ட்ட போயிட்டு நீங்க கொடுங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? உனக்கு கொடுப்பேன்னு யார் வாக்கு பண்ணா? ஆமா. அப்ப நீங்க ஆண்டோட்ட போய் கணவருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு பலனை கொடுங்க, இதெல்லாம் அவர் சம்பாதிக்க அவருக்கு திராணியை கொடுங்க. அவர் போய் சம்பாதிக்க போயிருக்கார், வெள்ளம் கொடுங்க, திராணியை கொடுங்க, அவருக்கு அதெல்லாம் கிடைக்கணும், அவர் கொண்டது என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கணவர் வாங்கிட்டு வருவார். நீ சொல்லவே வேணாம், நீ நச்சரிக்கவே வேணாம், எனக்கு அது வேணும் இது வேணும், எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லட்டும், அதை கேட்க பழகுங்க. ஹல்லேலூயா. சோ எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். எதற்கு? முதலாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம எதிர்பார்ப்பு ரட்சிப்பை குறித்து இருக்க வேண்டும். தேவன் என் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முதலாவது இருக்க வேண்டும். அடுத்தது உன் தேவைகளை குறித்த எதிர்பார்ப்பு. வெறும் தேவைக்காக மட்டும் தேவனை தேடக்கூடாது. அல்லேலூயா. உன் கணவன்மார் ரட்சிக்கப்பட்டுட்டாலே நீங்க போய் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேணாம். அவங்களுக்கு கர்த்தரே போஷித்து, உன் மனைவி பசியா இருக்க சாப்பாடு வாங்கிட்டு போப்பான்னு சொல்லுவாரு. அவரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர் தான் அவரையும் உருவாக்கி இருக்காரு. உன் மனைவி வருத்தமாக போய் பேசுமான்னு சொல்லுவாரு. ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவம் வந்துடும். சோ நீ எப்பயுமே கிறிஸ்துவ ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? ஆத்துமால இருந்து சருது வருது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. நீ சுகமாய் இருப்பது போல உன் ஆத்துமா வாழ்வதாக. அப்படியா இருக்கு? சொல்லு. ஆத்துமா கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாதான் அந்த சுகம் தான் உன் சரீரத்துக்கு பாஸ் ஆகும். ஆனா உலகம் என்ன சொல்லுது? அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். எப்பயுமே இந்த மைண்ட்ல வச்சுக்க, ரிவர்ஸ் ப்ராசஸ். உலகத்துக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ். உலகம் என்ன சொல்லுது? நல்லா சாப்பிட்டோம் ஆத்துமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. அப்படியா நடக்குது? சாப்பிட்டோன்னு வயிற்று வலி வந்துருது. கொஞ்சம் அதிகமா பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆயிடுது? உன் ஆத்துமாவுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. ஐயோ வயிறு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னமா பண்ணுது. ஆனா ஆத்துமால இருந்து ஒரு சந்தோஷம் வருதுன்னா கர்த்தர் உனக்கு அளவாக
உடலுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்தவர், வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தவர். எப்பா என் சோறு இல்லைன்னு கத்துறியா? அப்பா நான் கொடுக்குற ஆகாரம் உன் ஆத்மாவையும் சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. சோ ஆண்டவரிடத்துல முதலாவது ரட்சிப்பை கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை எதிர்பாரு, அதுக்காக காத்திருக்கணுமா? உடனே கேட்டோட கிடைக்கிற அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ரட்சிப்புன்றது பல நாள் காத்திருக்க வேண்டும். மீட்பு, உன் ஆத்மா மீட்கப்பட வேண்டும், உன் கணவனுடைய ஆத்மா மீட்க வேண்டும், பிள்ளைகளுடைய ஆத்மா மீட்கப்படணும்னா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எஸ்தர் ராஜாத்தை காத்திருந்தா, 3 நாள் காத்திருந்தா. யூதர்கள் மீட்கப்பட, யூதருடைய ஜீவன் அழிவுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு உபவாசம் பண்ணி காத்திருந்தா. ரட்சிப்புக்காக நீ உபவாசம் பண்ணி காத்திருக்கணும். இந்த அண்ணால் பாருங்க, இயேசுவை பார்க்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றாங்க. கண்ணார கையில தொட்டு பார்க்கறாங்க. தேவகுமாரனை கையில பிடிக்கிறாங்கன்னா எத்தனையோ குழந்தைகளை மாதிரி தேவகுமாரனை கையில பிடிச்சா அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த சந்தோஷத்தை பெற்றார்கள். உன் கணவருக்காக பூமியில எத்தனை நாள் உபவாசம் பண்ண, பிள்ளைகளுக்காக எத்தனை நாள் உபவாசம் பண்ற, எத்தனை நாள் ஜெபிக்கிற, இன்னைக்கு கதறி கூப்பிட்ட மாதிரி எத்தனை நாள் கூப்பிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு கரங்களை விரித்து ஆண்டவருக்கு நேரம் வைங்கன்னு ஏன் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? 2 கையை உயர்த்திட்டு என்னால ஒண்ணுமே முடியாது. நான் கறிக்குழம்பு வச்சு பார்த்தேன், அவர் கரையல. அல்லேலூயா. இது ஆமா, எல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஆனா அவர் கரையவே இல்லை. ஆனா என்னையால ஒண்ணும் முடியாது. அவரை என்னால திருப்திப்படுத்தவே முடியல சாமி. அல்லேலூயா. உங்களை மட்டும்தான் நோக்கி நிற்கிறேன். என்னால் கூட அது உங்களால முடியும் அவரை திருப்திப்படுத்த, உங்களால முடியும் அவரை மாத்த. அல்லேலூயா. அதுதான் கரங்களை விரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அர்த்தம் என்னால முடியாது, உங்களால தான் சாமி. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? சோ இன்றைக்கு தேவ சமூகத்துல உன் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக உட்கார்ந்து உங்க வீட்டுல ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. உன் ஜெனரேஷனுக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் இருக்க எல்லா ஜெனரேஷன் உனக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன், நீ பூமியில இருக்கீல, நீ பூமியில இருக்க, you are the responsibility for all people. Hallelujah. So family ஓட salvation you are the responsibility. Hallelujah. ஜெபம் பண்ணுங்க, அவன் மனம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க, கதறுங்க, தேவ சமூகத்துல காலை பிடிச்சு எனக்கு நீங்க அதை செய்யுங்க சுவாமின்னு கேளுங்க. ஆமென். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இது ஒரு மினிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா, இது அவங்க பேரெல்லாம் நான் குறிப்பிட்ட மினிஸ்டர் சொல்றேன். என் கணவரை பார்த்தா சிஸ்டர் ஒரு 17 வருஷம் 15 வருஷம் அதோட இருக்கலாம், மேபி 15 இயர்ஸ் திருமண வாழ்வு, 15 இயர்ஸோ 12 இயர்ஸோ கூட. எனக்கு இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு சிஸ்டர். ஆனால் ரொம்ப அப்படியே அனாயிண்டட் பர்சன் அவங்க வந்து ஒரு அனாயிண்டட் பர்சன். கர்த்தர் வந்து அவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் புருஷனா எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு சிஸ்டர். கடனா வாங்கி என் ரத்தமே, நான் ரத்த வேர்வை சிந்தி உழைச்ச பணம்லாம் இவருக்கு கடன் கட்டியே போகுது சிஸ்டர். ஒரு நல்லது பொல்லது நான் வாங்கலை. அவ்வளோ வேதனையா இருக்கு. இப்பயும் கடனை வாங்கி மறைச்சிட்டு இருக்கேன் சார். கொலை பண்ணிட்டா போதுன்ற மாதிரி அவ்வளோ கோவம் சிஸ்டர். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிப்புக்கு ஜெபிக்கலையா, அவங்க மனமாட்டத்துக்கு ஜெபிக்கலையா அப்படின்னா ஜெபிச்சாங்க. ஆனா அது மத்தியில் அவங்களுக்கு இருந்த பழு சுமைகள், இதை கடன் நான் அடைக்க வேண்டாம் அப்படின்றதுனால அது ஒரு பக்கம், அது மத்தியில் இதை தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார் அவங்க பேசும்போது, இதெல்லாம் இது கடனை கட்ட ஆண்டவர் வந்து உனக்கு நான் வெள்ளம் தருவேன். அவன் கடனை உண்டாக்குனாலும் நான் கடன் அடைக்க உனக்கு வெள்ளம். அவன் கடனை உண்டாக்கிட்டான், கரெக்டு தான், உண்மைதான், உன் மேல சும்மா தரான். ஆனா அதை தாங்குற பலனை நான் உனக்கு தரேன். நீ ஒருவேளை அது இந்த நபர் கணவனா இருக்கிற பட்சத்தில் இப்படி சொல்ற,
அது ஒருவேளை உன் பிள்ளையா இருந்தா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டேன். இதே கேள்வி அந்த சகோதரன் நான் கேட்டேன். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கணவரா இருக்க பட்சத்துல கொலை பண்ணணும் பிள்ளையா இருந்தா கொண்டுருவீங்களா? அல்லேலூயா. பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவீங்க? இது ஏன் என்னதான் இருந்தாலும் ஏன் பிள்ளையா போச்சு இவ்வளோ மோசம். நான் நிறைய தாய்மார்களுக்கு கேட்டிருக்கேன். அவன் கஞ்சம் அடிப்பான், அவ்வளோ கஞ்சம் அடிக்கிறதுக்கு பணத்தை அடிச்சு வாங்குறான். ஆனா என்னதான் என் பிள்ளையாச்சு, எப்படியாவது கடவுள் காப்பாற்ற மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்டார், ரெக்வெஸ்டா ஆண்டவர் கேட்கிறார், ரெக்வெஸ்டா கேட்கிறாரு. கேட்டுக்கோ என்ன அப்படின்னா, இது உன் பிள்ளையா இருந்தா நீ என்ன செய்வியோ அதை நீ செய். ஏன்னா இது நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கல, இது என் பிள்ளை. அல்லேலூயா. அப்ப என் பிள்ளை உன் பிள்ளையா நினைச்சு நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹல்லேலூயா. என்ன செய்வீங்க அப்படின்னா, என் பிள்ளைக்காக நான் வாழ்நாள் முழுதும் உட்கார்ந்தாலும் உட்கார்றேன், மாறிடுவான்ற நம்பிக்கை நான் உட்கார்றேன், காத்திருக்கேன் சாமி. நீங்க மாத்திருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஆண்டவருடைய இருதயம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? நீங்க தாங்க உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆளு. நீங்க பொறுமை இழக்க கூடாது. நீங்க தேவனிடத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை இந்த மாதிரி சுமை சுமத்தி உங்களை சமைச்சு உங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தும் போது உன் பிள்ளை உன்னை பேசினா நீ என்ன முடிவு எடுப்பியோ அந்த முடிவை மட்டும் நீ எடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தர் அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உன் பிள்ளைனா நீ ஒன்று அதை காயப்படுத்த மாட்டேன், உன் பிள்ளைனா அதை நீ துன்புறுத்த மாட்டேன், உன் பிள்ளைனா நீ கொலை பண்ணுன்ற அளவுக்கு கோபப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, என் பிள்ளை தான் பேசிட்டான், பரவாயில்ல ஆண்டவரே மன்னிங்க, அவன் பேசினா மன்னிச்சிருங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். மன்னிச்சுட்டாருங்க சாமி, அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப நீ கோவப்பட்டு அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அதை கர்த்தரால பார்க்க முடியுமா? ஏன்னா கர்த்தர் கரம் தான் அவனுடைய. அவன் உணராம இருக்கா, நீ உணர்ந்து இருக்கிற. கர்த்தர் தான் நீ உணர்ந்துட்ட, அதனால உன் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. அவன் கண்ணு இன்னும் திறக்கப்படல. ஹல்லேலூயா. கண் திறக்கப்படாதவனை பார்த்து நீ கோபப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அவன் கண் திறக்கப்படணும்னு திறப்புல நில்லு. உன் கணவருக்காக திறப்புல நில்லு, உன் பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லு, சபைக்காக திறப்புல நில்லு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக திறப்புல நில்லு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நேரங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேல்யூபிள். வாழ்நாள் ரொம்ப வேல்யூபிள். 80 years 70 years இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்க? பிரயர் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்ணீர் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தேவ சமூகத்துல பிரயர் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ பெரிய அறுவடை இருக்குங்க. விசுவாச விதைகளை எவ்வளவு நீங்க விதைக்கிறீங்களோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அறுவடை இருக்குங்க. எதையுமே செய்யாம அறுவடைக்குள்ள எப்படி போவீங்க? அதனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ என்ன பண்ணணும்? என்ன தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இவர் மாற மாட்டாருன்னு நீ எத்தனை நம்புறீங்க? அவர் மாறணும்னு நீ எத்தனை தெரிவிச்சிருக்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறாதுன்னு நீ நம்புறீங்க, அவரால் மாற்ற முடியும் எத்தனை நம்பி இருக்க? ஹல்லேலூயா. நீ மாறாதுன்னு நம்பினதுதான் அதிகமா இருக்கும், அவர் மாத்துமாறுன்னு நீ நம்பினது குறைவா இருக்கு. நீ நல்லா பாரு. ஹல்லேலூயா. அவர் மாத்துவான்ற நம்பிக்கையோட மாத்தணும்ன்ற இடத்துக்குள்ள நீ வா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வரீங்க? இது நாட் ஓன்லி யுவர் ஹஸ்பண்ட்ஸ், யுவர் ஃபாதரா இருக்கலாம், யுவர் பிரதரா இருக்கலாம், எனிபடி, சிஸ்டரா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், அதுக்கு உலகத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனா நீ எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அவனுடைய அழிவு என்ன, அவனுடைய வழிக்கு அவனுக்கே தெரியும். அவன் அழிஞ்சுட்டீங்க அவங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் போயிருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே அங்கே போக போகிறோம்னு அவங்களே சொல்லுவாங்க. அல்லேலூயா.
ஏன்னா அவங்க வழியை குறித்து அவங்களுக்கே தெரியும். நீ புதுசா வந்தா நீ பண்றதுக்கு அங்கதான் போறன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கே நல்லா தெரியும். ஆனா நீ அவன்கிட்ட என்ன, இவன் பண்றதுக்கு இங்கதான் போவான்னு எதிர்பார்க்காத. இங்க இப்படி இருக்கிறவன் இங்கிட்டு போயிடணும். அதுதான் சாமியை எதிர்பார்த்து. இங்கிட்டு போயிடக்கூடாது சாமி, இங்கிட்டு போயிடணும் சாமி, பரலோகத்துக்குள்ள போயிடணும் சாமி, உங்ககிட்ட வந்துடணும் சாமி. அதுதான் என்னுடைய மனதார எதிர்பார்ப்பு. எப்படியாவது உங்க சமூகத்துக்கு வந்துடணும் சாமி. அதுதான் உங்க எதிர்பார்ப்பா மாற வேண்டும். எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு ஆத்மாவின் ரட்சிப்பு, உனக்கு அருமையானவருடைய ஆத்மாவின் ரட்சிப்பு தான் உன் எதிர்பார்ப்பா மாறணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அதை வாங்கணும். இது ரட்சிக்கப்பட்ட இதெல்லாம் தானா வருங்க. இது கிடைச்சி இது மாறிடுச்சுன்னா எல்லா பிளஸிங் ஆண்டு ஊற்று கண்ணை திறந்து ஊற்றுவாரு. அது ஆத்மா வழியாக ஒரு பாத்திரம் நிரம்பி வடிச்சு ஒரு சரீரம் ஆசீர்வாதமா மாறிவிடும். யார் மாதிரி இருக்க கூடாதுன்னா யோபுவோட மனைவி மாதிரி இருக்க கூடாது. மூன்றாவது முறை யோபுவின் மனைவியை குறித்து நாம் பேசுகிறோம். யார் மாதிரி இருக்க கூடாது? ஒன்னா படிச்சிடலாமா? இப்ப அண்ணால பாத்தீங்க, அவங்க மீட்புக்காக காத்திருந்தவர்கள் என்ற அண்ணாளை குறித்து தெரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு அண்ணாலா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அண்ணாலா போல நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க. யோபுவோட மனைவி மாதிரி நான் இருக்க கூடாது சாமின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. யோபுவோட மனைவி, யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு 9 படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறோ, தேவனை பூசித்து ஜீவனை விடும் என்றார். ஹல்லேலூயா. இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்து போய் அந்த மனுஷனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யோபுவால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது அவங்க மனைவிக்கு தெரிய வருது. அப்ப என்ன சொன்னாங்க? செத்து போயிரியா நீ. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிறத காட்டிலும் நீ செத்தே போலாம். ஹல்லேலூயா. நீ செத்துரு. நீ இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, உனக்கு இதனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உன் மனசு உன்னால பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு அவன் மனசு, யோபுவோட மனைவியோட மனசு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால இவன் உயிரோடு இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்ற இடத்துக்கு அடுத்த கட்டம் போகுது. ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, எதுவும் எல்லாமே இறந்து போயிட்டான். சொல்ல பிரயோஜனமற்றவன். ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது பிரயோஜனமற்றவர்களாக இன்றைக்கு உங்க கண்ணுக்கு தெரியலாம். அந்த பிரயோஜனமற்ற ஒரு பொருளை, உன் கண்ணுக்கு தெரிகிற பிரயோஜனமற்ற பொருளாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த, ஒரு மனுஷனை, உன் கண்ணுக்கு தெரிகிற ஒரு மனுஷனை தேவன் உனக்கு கொடுக்க காரணம் என்ன? உன் கண்ணுக்கு தான் அவன் பிரயோஜனமற்றவன். உனக்கு எங்கேயும் சொல்லுவாங்க உலக சிறு துரும்பும். அப்ப எதையுமே ஆண்டவர் வீணாக உனக்கு கொடுக்கவில்லை. அது இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத போல இருக்குன்னா அது மாறணும்னு நீ ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு இது பிரயோஜனமா மாத்தி கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. இதை எனக்கு ஏற்றா போல மாத்துங்க ஆண்டவரே. அதுக்கு ஏற்றா போல என்ன மாத்துங்க. யோபுவோட மனைவிக்கு யோபு வந்து சரியான பேரை கிடையாது. யோபுக்கு அவங்க மனைவி வந்து சரியான பேரை கிடையாது. ஏன்னா இவரு பயங்கர விசுவாசத்துல இருக்காரு. யோபு வந்து பயங்கரமான விசுவாசத்துல இருக்காரு. என்ன விசுவாசத்துல இருக்காரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவரால எல்லாமே திருப்பி தர முடியும்ன்ற விசுவாசத்துல இருக்காரு. நீ இன்னைக்கு நடக்கிறத பார்த்து அவரை முடிவுக்கு வராத. அவர் கொடுக்க முடியும், எடுக்கவும் முடியும், திருப்பி கொடுக்கவும் முடியும்ன்ற பெரிய விசுவாசத்தில் நிற்கிறார். அவரால் எல்லாமே செய்ய முடியும். சர்வ வல்லமையோட ஆல்மைட்டி காட்ன்ற விசுவாசத்தில் இருக்காரு. இந்த அம்மா எல்லாம் போச்சு போச்சு போச்சு, ஒன்னால்தான் போச்சு, இனிமேலுமே நீ நம்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, என்ன உபவாசம் பண்ணிட்டு இருக்க, சாம்பார்ல உட்காந்து உபவாசம் பண்ணிட்டு இருக்க, போயா போய் செத்து போயா அப்படின்ற அளவுக்கு இது. இப்போ இது ஃபுல் விசுவாசம். விசுவாசமே இல்லை. ஆனா இவர் விசுவாசத்துல நம்ம புடைச்சிருச்சு. எல்லாரும் செத்துட்டா இந்த அம்மா மட்டும் புடைச்சிருச்சு. இல்லையா? ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு அந்த பிள்ளைகள்லாம் போய் மிருகங்கள்லாம் போச்சு, ஆனா மனைவி மட்டும் வச்சிருந்தாரு. அது அவிசுவாசமான மனைவி
ஆரோக்கியம் தான் வச்சிருந்தாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆமா, ஒரே மாசமா இருக்கிறாங்க. அது இல்லாம இந்த விசுவாசம் இவளை காப்பாத்துச்சு. ஆமென். சோ விசுவாசம், விசுவாசம் ஆமென். பைபிள் வரல, பைபிள் ஒருத்தர் தான் விசுவாசம் காப்பாரு. அவ்வளவுதான், சின்ன விசுவாசம். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். ஒரு விசுவாசம் குடும்பத்தை ரட்சிக்கும். ரட்சிப்பு தானே முதல் ஆசீர்வாதம். மற்றவன் மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஆகல, புள்ள இல்ல, அப்படி பார்க்காத. அவன் ரட்சிக்கப்படலையா, ஆசீர்வாதத்துக்குள்ளே வரலையே அப்படின்னு நினை. ஹல்லேலூயா. மற்றவன் எதை ஆசீர்வாதம், புள்ள பிறகுதும் கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறதும், அது எது நிரந்தரமா? அது அதெல்லாம் நிரந்தரம். உலகத்துல அவன் ஆசீர்வாதமா இல்லாதன்னு எதை பார்த்து சொல்றான்? அழிந்து போகிற காரியத்தை பார்த்து சொல்றான். உன்னுடைய உண்மையான ஆசீர்வாதம் எது? ரட்சிப்பு தான். உன் ஆத்துமா நித்திய வாழ்வுக்குள்ள நிற்கிறது தான் ரட்சிப்பு, ஆசீர்வாதம். அவனுக்கு எதுவுமே இல்லைனாலும், லாசருக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா எங்க இருந்தா? ஆபிரகாம் மடியில இருந்தான். உலகம் சொல்ற ஆசீர்வாதம் பைபிள் சொல்லல. அல்லேலூயா. பைபிள் சொல்ற முதல் ஆசீர்வாதம் உன் ஆத்தும ரட்சிப்பு. அப்புறம் தான் உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி தெரிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப நான் ஒருவன் மாத்திரம் ஜெபிக்க படையே போயிருமா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என் கணவர் மட்டும் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப அவ்வளவுதான் ஜெபிக்கிறீங்க போல. பிரேயர் அவ்வளவுதான் இருக்குது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள், உங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற மக்கள், உங்க தேசத்தில் இருக்கிற மக்களே, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அவங்க எல்லாரும் மாறுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபம் முழு யூத கோத்திரத்தை ரட்சிச்சு. ஆமென். அந்த ஒருவனை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. ஆமென். அந்த ஒருவனா நீங்க இருப்பீங்க நம்பி தான் உங்க கையில ரட்சிப்பை கொடுத்தாரு. நீ விசுவாசித்தால், ஆமா, நீ ஒருவன் விசுவாசம் நீ உன் வீட்டாரும். ஆமென். இப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்டு அவரை ரட்சித்துக் கொள்வார். ஆமென். ஆமென். ஆமா, ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பிணியாளிங்க, அவனை போய் கொல்லணும் அப்படின்னா என்ன ஆகுறது? அல்லேலூயா. அவன் பிணியாளிகள், பிணியாளி பேஷன்ஸ். அவன் அவனே ஒரு பேஷண்டா இருக்கான். ஆமா, அவனுக்கு நீ ஜெபிச்சா போதும். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்பு அவருடையது. அது மாதிரி நான் ஜெபிச்சேன் என் வீட்டுக்கு ரட்சிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார், அவ்வளவுதான். நான் தான் எங்கேயுமே சொல்லுறாங்க, ரட்சிப்பு நம்மளுடையது இல்ல, நம் கர்த்தருடையது. மீட்டு இருக்கிறது கடவுளுடையது. மீட்க சொல்லி கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலை. ஆமென். முழுமையாக ரட்சிப்பு கர்த்தருடைய ஈவு. அவர் கிஃப்ட் பண்றார் நம்முடைய பிள்ளைகளுக்கு. சோ உங்க எதிர்பார்ப்பு இன்னைக்கு ரட்சிப்பாக மாறுவதா? அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அந்த மெய்யான ஆசீர்வாதத்துக்கு வந்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்க எதிர்பார்ப்பு உலக ஆசீர்வாதமா போகக்கூடாது. பக்கத்து வீட்டுல எது வாங்கிட்டான், அது வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் கார்ல தான் வந்து போறான், அவன் இதுல வரான், அதுல வரான். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதான் ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எங்க கூட வாசம் பண்ணி குடிசை வீடாதான் கர்த்தர் இருக்கிறாரு. இது ஆசீர்வாதம். அவர் வாசம் பண்ணிட்டாருன்னா அதை ராஜரிக்கு கம்பீரமா மாத்திடுவார். ஆனா பங்களாவா இருந்தா
ஆண்டவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது அப்படியே பாதாளத்துக்குள்ள போயிடும். அல்லேலூயா. உங்க வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதில் தேவன் இருக்கிறார் என்று பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்க டோட்டலா மாறுவதாக. அல்லேலூயா. அது கர்த்தருக்குரியதாய் மாறுவதாக. அவர் இருதய விருப்பத்துக்கு ஏற்ற, அவர் சித்தத்துக்கு ஏற்றதான் மாறுவதாக. ஆமென். எக்ஸ்பெக்டேஷன் ரட்சிப்பா இருக்கணும். அதான் முதல் சித்தம், தேவனுடைய சித்தம். அடுத்தது தேவனுடைய குறித்து என்ன திட்டங்கள் வச்சிருக்காரோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணு. நீ டாக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை டீச்சர் ஆகணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் போகாத. என் பிள்ளையை நான் இப்படி வளர்க்கணும். அதுலேயும் நேற்று பாருங்க, நான் அவங்க பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளை கையை பிடிச்சோன்னா, அது ஒரு 10 வயசு பிள்ளை கையை பிடிச்சோன்னு நான் சொல்கிறேன், யூ ஆர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீ வந்து டாக்டர் ஆகிறன்னு. அந்த பொண்ணு திருன்னு முடிக்குது. ஏன்னா எல்லாரும் அவங்க வீட்டில் சொல்லிதான் நீ டாக்டர் ஆகணும். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்களாம், எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க, நான் இவங்க வந்து ஆடிட்டர் ஆகணும்னு நினச்சேன். எல்லாரும் டாக்டர்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே வீட்டில் ஒரு டாக்டர் இருக்குது, இதையும் டாக்டர் ஆக வேணாம், நம்ம ஆடிட்டராக மாற்றணும்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி கத்துறவங்க கூட கன்ஃபர்மேஷன் பண்ணாரு, இந்த டாக்டர் தான் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய சித்தம் உங்க பிள்ளைகளை குறித்து என்ன? கர்த்தருடைய சித்தம் உன் கணவரை குறித்து என்ன? உன் கணவர் உன்னையே நேசிச்சு உன்னையே பேசிட்டு இருக்கணும்னு உன் விருப்பம் வச்சு அந்த விருப்பத்துக்கு ஜெபிக்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கணவரை குறித்து என்ன விருப்பம் வச்சிருக்காரோ அந்த விருப்பத்துக்கு ஜெபம் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து உனக்கு என்ன வேணுமோ செஞ்சிருவார். ஹல்லேலூயா. சோ அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலையும் கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் அதை செய்யணும், இதை செய்யல. ஆண்டவரே என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கீங்க? பிலிப்பியர் 2:13 என்ன சொல்ற? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களையும் விருப்பங்களையும் உருவாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. சோ ஆண்டவருடைய சித்தப்படி எண்ணங்களும் விருப்பங்களும் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர் சித்தம் எனக்குள்ள உருவாக வேண்டும், அதுதான் என் எதிர்பார்ப்பு. ஆமென். அவர் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அது 2வது எதிர்பார்ப்பாய் மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இன்னைக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன் உலக பிரகாரமாக இருந்தா இதையெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துல பரலோகத்துக்குரியதாக மாற்றிவிட்டு தேவநாம மகிமைக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டு இருந்து செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். We need your presence every minute, every second in our life, Jesus. ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க பக்கத்துல இருக்கணும், உங்க பிரசன்னத்தை உணரலாம். விருப்பமோ ஏக்கமோ என்று நம்ம சொல்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க.